குறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும். துப்பு. காம்படிஷன்ல ஜெயிச்சது நானு. எனக்கு சுத்தி போடாம இவளுக்கு சுத்தி போடுறீங்க. நீ காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கேன்னா அவ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அவளுக்கு தாண்டி முதல்ல சுத்தி போடணும். அதான் இவளுக்கு ஒண்ணும் ஆகல. அவளுக்கு என்ன கையும் காலும் போச்சா? வாய கழுபடி. ஏண்டி ஓ முன்னாடி நிக்க வச்சு அவளுக்கு சுத்தி போடுறதே உன்னால ஏத்துக்க முடியலையா? ஆனா அவ உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு பின்னாடி நின்னுட்டு இருக்கா. பரம விடுமா. ஏய் என்னடி இப்ப நீ விட்டு கொடுத்ததா எனக்கு எல்லாமே கிடைக்கணுமா? அப்படி இல்லக்கா. எல்லாரும் முன்னாடியும் நீ விட்டு கொடுக்கற மாதிரி சீனை போடுறியா? ரூமுக்கு தானே வருவ, உனக்கு இருக்கு. இல்லடி ஏன் இவ இப்படி இருக்கா? எதுக்குமா? பாரு கோச்சிட்டு போறா. அத விடுடி, உனக்கு எதுவும் பெருசா அடிபடல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். அந்த கடவுளுக்கு தாண்டி நான் நன்றி சொல்லணும். நன்றிய அண்ணாமலை ஆண்டிக்கு சொல்லுங்க. என் சாரியில தீ பிடிச்சதும் அவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்கதான் சரியான டைம்ல வந்து என்னை காப்பாத்தினாங்க. ஆமாம்மா, என் தங்கச்சி மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? ஹலோ, நான் வருண் பேசுறேன். ஹலோ வெண்ணிலா, லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க வருண். என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். உங்க காலை எதிர்பார்க்கல, அதான். பேசலாமா? சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா ஆங்கரிங் பண்ணீங்க. அதை விட ரொம்ப அழகா இருந்தீங்க. தேங்க்ஸ். நீங்களும் சூப்பரா ஹோஸ்ட் பண்ணீங்க. தேங்க்ஸுங்க. அப்புறம் அங்க நடந்ததுக்கு சாரி சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? எங்க ஃபங்க்ஷன்ல நீங்க ஹெல்ப் பண்ண வந்தீங்க. ஆனா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு காய் எதுவும் பெருசா படலையே? ஆல் ஓகே தானே? நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுங்க. அதெல்லாம் யதார்த்தமா நடந்தது. ஒரு ஆக்சிடென்ட் தாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. சரிங்க, நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு தயங்காம கால் பண்ணுங்க. பாய். பாய், நான் வைக்கிறேன். இல்ல கௌதமால தானே இன்னைக்கு உனக்கு பெரிய அசிங்கம் நடந்துச்சு. அப்ப கூட உனக்கு யார் மேலயும் கோவம் வரலையா? ஐயோ அக்கா, நீங்க எல்லாரும் என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவும் தப்பா நடக்காது. அது மட்டும் இல்லக்கா, கௌதம் மேலேயும் எனக்கு என்னைக்குமே கோவம் வராது. வருத்தம் தான். சந்தோஷமா வளர்ந்தவன் இன்னைக்கு இவ்ளோ கஷ்டப்படுறான். எப்படி அண்ணாமலை, அவன் இவ்வளவு பண்ணியும் நீ அவனுக்காக ஃபீல் பண்ற? அக்கா, அவன் உங்களுக்கு மட்டும் புள்ள இல்ல, எனக்கும் புள்ளதான். பெரியப்பா சாப்பிட்டாச்சா? அப்பா, பெரியப்பா, எல்லாரும் வாங்க, நாமளும் சாப்பிடலாம். அப்படின்னா நீங்க யாருமே சாப்பிடலையா? நீங்க இல்லாம என்னைக்கு அண்ணி நாங்க சாப்பிட்டுருக்கோம்? எப்போதும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதான வழக்கம். அம்மா,
உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா, எனக்கும் ஊட்டி விடுங்களேன். ஹலோ, அது என்ன உனக்கு மட்டும்? எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். என்னடா? அம்மா, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்படி ஒண்ணா உட்காந்து அம்மா கையால இப்படி மண் சட்டி உருண்டை சோற சாப்பிடுறோம். உட்காருப்பா. ம். சூப்பரா இருக்குமா, செம்ம டேஸ்ட். உனக்கு எல்லாமே சூப்பரா தான் இருக்கும், சாப்பிடு. எனக்கு எனக்கு எனக்கு. அம்மா ஒண்ணு கொடுங்க. தரேன். ம். உங்க கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கும் கொஞ்சம் கொடுங்க சித்தி. ஏய், ஏய், லீலா. என்னங்க ஏய், விடுங்க. அக்கா, அண்ணி, தெரியுமா? அண்ணி, அக்கா, லீலா சொல்றது கேளு. அண்ணி,